அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லை மாவட்டம் திசையன்விளை இட்டமொழி பகுதியில் நள்ளிரவில் ரவுடிகள் அட்டகாசம் செய்தது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாக இருக்கிறது. பெட்ரோல் பம்பில் மெஷின்களை அரிவாளால் வெட்டி சேதப்படுத்தியதோடு ஊழியருக்கு மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செந்தில்குமார் இணைகிறார். செந்தில்குமார், வணக்கம். என்ன நடந்தது? முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதாவது நெல்லை மாவட்டம் திசையன் பகுதியில் நள்ளியூர் நேரத்தில் 2 சக்கர வாகனங்களில் வந்ததாக கூறப்படும் 6 பேர் கொண்ட கும்பல் மர்ம கும்பல் முதலில் திசையனில் உள்ள பெட்ரோல் பங்கிற்கு புகுந்து அங்குள்ள பெட்ரோல் பம்புகளை நிரப்பும் பம்பின் மிஷின்களை அறிவால் சராசரியாக வெட்டு சேதப்படுத்தினர். அப்போது பணியில் இருந்த பெட்ரோல் நிரப்பும் ஊழியர்கள் நோக்கி மர்ம கும்பல் அறிவாளோட மெட்டதாக கூறப்படுது. இதனைத் தொடர்ந்து அதே கும்பல் திசையனிலே இட்டமொழி சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோ, வேன், ட்ரக்கர், 2 சக்கர வாகனங்கள் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களின் கண்ணாடிகளை அறிவால் வெட்டி உடைத்து தேசப்படுத்தியது. மேலும் சாலையோரத்தில் இருந்த கரும்புச்சாறு இயந்திரங்களையும் கீழே தள்ளி தேசப்படுத்தியதாக கூறப்படுது. இதனைத் தொடர்ந்து இட்டமொழியில் உள்ள பெட்ரோல் பங்கிற்கு சென்று பெட்ரோல் நிரப்பிவிட்டு அங்கே வேலை பார்த்து வரும் ஊழியர்களை அறிவாலை வெட்டுவதற்கு முயற்சி செய்துள்ளனர். அந்த ஊழியர் உயிர் பயத்தில் அருகில் உள்ள குளத்திற்கு இறங்கியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. மேலும் பார்த்துக்கிட்டா இந்த நள்ளிரவு நடைபெற்ற இந்த தொடர் அட்டகாசத்தால் பகுதியில் பெரும் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் இந்த பெட்ரோல் பங்கு உரிமையாளர்கள் சிசிடிவி காட்சி ஆதாரத்துடன் திசையன் காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ளனர். மேலும் இந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற திசையன் காவல்துறையினர் தேசமட பகுதியில் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டனர். அப்பகுதியில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரா பதிவுகளை கைப்பற்றி ஆய்வு செய்து மர்ம கும்பலை அடையாளம் காணும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சம்பவம் முன்விரோதம் காரணமாக நடைபெற்றதா அல்லது பொதுமக்களும் அச்சத்தை ஏற்படுத்தும் நோக்கில் அரங்கேற்றப்பட்டதா இல்லது ரவுடி செயலா என்ற கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் நள்ளிரவில் அரங்கேற்றிய இந்த அறிவால் ரவுடிசம் திசையன் பகுதியிலும் மற்றும் இட்டமொழி பகுதியிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்.